சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலம் சீரமைப்பு பணிகளை தீபாவளி வரை நிறுத்தி வைக்க மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக வலியுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறை சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலத்தில் சீரமைப்பு பணி காரணமாக மயிலாடுதுறை கும்பகோணம் மார்க்கத்தில் சாரங்கபாணி மேம்பாலம் மூடப்பட்டு போக்குவரத்து 3 மாதங்களுக்கு பூம்புகார் கழனை சாலை மார்க்கத்தில் மாப்படுகை வழியாக மாற்றுப்பாதையில் இன்று முதல் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மாப்படுகை ரயில்வே கேட்டை கடப்பதற்கு 3 மணி நேரம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு காத்திருக்க வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டு கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலம் சீரமைப்பு பணிகளை தீபாவளி வரை நிறுத்தி வைக்க மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பாஜக முன்னாள் மாநில செயலாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். மாப்படுகை ரயில்வே கேட் இதுவரை நாள் ஒன்றிற்கு 70 முறைக்கு மேல் மூடி திறக்கப்பட்டு உள்ளதால் ஏற்கனவே இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் உள்ள நிலையில் இப்பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். மேலும் தீபாவளி பண்டிகை முடியும் வரை சாரங்கபாணி மேம்பாலம் சீரமைப்பு பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை காணாத போக்குவரத்து நெருக்கடியை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சித்தர்காடு ரயில்வே மேம்பாலத்தில் பராமரிப்பு பணி என்ற பெயரிலே 3 மாத காலம் அனைத்து போக்குவரத்தையும் மாப்படுகை கேட்டு வழியாக திருப்பிவிடும் முடிவு ஏற்கத்தக்கதல்ல. மக்களால் மாத்திரமல்ல, மக்களுடைய அனைத்து கட்சியாலும் அந்த நடவடிக்கை இன்றைக்கு எதிர்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு உயிரிழப்புகள் காரணமானால் அதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த கல்லணை சாலை SH22 என்பது ஒரு வழிப்பாதை. சாலையில டபுள் வே கிடையாது. 2 கனரக வாகனங்கள் ஒன்றை ஒன்று மாறி செல்ல முடியாது. ஏற்கனவே 70 முறை மாப்படுகை ரயில்வே கேட் மூடி திறக்கப்படுகிறது. மாணவர்களும் மாணவிகளும் பல மணி கணக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே எரிகிற கொள்ளில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல தமிழக அரசு போக்குவரத்து துறை இன்றைக்கு மேம்பால பராமரிப்பு பணி என்ற பெயரிலே அனைத்து பஸ்கள், லாரிகள் எல்லாவற்றையும் மாப்படுகை சாலை என்கின்ற ஒரு குறுகிய சாலையிலே திருப்பிவிட்டு இன்றைக்கு காலை முதல் மாணவர்களும் மக்களும் தாங்கனா அவதிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவரை ஒருவர் மாறி செல்கின்ற பொழுது பல முறை வன்முறை ஏற்படுகிறது. இன்றைக்கு மயிலாடுதுறை இயல்பு நிலை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாப்படுகை சாலையை டிவைடர் போட்டு சின்ன சின்ன ஆக்கிரமிப்புகளை அகற்றி மின்கம்பங்களை நகர்த்தி இன்றைக்கு 2 வழி பாதையாக மாற்றிய பிறகுதான் இந்த பணிகளை தொடங்கி இருக்க வேண்டும். இந்த தொடங்கப்பட்ட பணிகளும் தீபாவளி நேரத்திலே தொடங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சிந்தித்து தீபாவளிக்கு பின்னிட்டு ஒரு தேதியிலே இன்றைக்கு ஓரளவுக்கு சாலையை அகலப்படுத்திய பிறகு இதை தொடங்கி இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு ஏற்கனவே இது குறித்து விடுதலை சிறுத்தைகளும் பாமக உட்பட்ட பல கட்சிகள் மனு கொடுத்திருக்கிறார்கள். பாஜக சார்பில் ஒரு தெளிவான நீண்ட விளக்க அறிக்கை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு மூவலூர் பள்ளியிலிருந்து சோழம்பேட்டை உள்ள சாலையை அகலப்படுத்த வேண்டும். சர்வே பண்ணாலே போதும். ஏற்கனவே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதை செய்ய வேண்டும். மாப்படுகை டு திருவெருந்தூர் சாலை இதையும் அகலப்படுத்தணும். ஓரளவுக்கு அகலப்படுத்திய பிறகு அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல MLA சாலையிலிருந்து அண்ணா சிலை வரை இன்றைக்கு 2 வாகனங்கள் மாறி செல்லவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. அனைத்தையும் உடனடியாக ஆய்வு செய்து போக்குவரத்து துறையும் காவல்துறையும் கலெக்டர் அவர்களும் ஆய்வு செய்திருக்க வேண்டும். செய்யவில்லை. இனியாவது செய்து இன்று இரவு முதலே இன்றைக்கு மயிலாடுதுறை சித்தர்காடு மேம்பாலத்திலே செய்யப்படுகிற பணிகளை நிறுத்த வேண்டும். தோண்டப்பட்ட சிறிய பள்ளங்களை தார் சொல்லிட்டு கொட்டி நிரப்பி செய்து போக்குவரத்தை நாளைக்கே துவங்கணும். இல்லாவிட்டால் பல உயிரிழப்புகள் ஏற்படும். மயிலாடுதுறை இயல்பு நிலை பாதிக்கப்படும். போர்க்காலம் மாதிரி இது. தீபாவளி இருக்கிறது, இன்னைக்கு போக்குவரத்தும் அதிகமாக இருக்கிறது. உடனடியாக கௌரவம் பார்க்காமல் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி
உடனடியாக மேம்பாலத்திலே நடைபெறுகிற ரிப்பேர்களை நிறுத்திவிட்டு தோண்டப்பட்ட சிறிய பள்ளங்களை சீர் செய்து மீண்டும் போக்குவரத்தை சித்தர்காடு மேம்பால பகுதியிலே துவக்க வேண்டும். தீபாவளிக்கு பிறகு அந்த சாலைகளை எல்லாம் ஓரளவு அகலப்படுத்திய பிறகு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியும் 3 மாத காலம் இந்த பணியை முடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சந்திராயனே 3 மாதத்துல விட்டுறாங்க. சாதாரண மேம்பாலத்தை புதுசா கட்டல, இருக்கிற பராமரிப்பு பணிகளை இருக்கிற கான்ட்ராக்டர் கூட விரட்டி உடனடியாக அதை முடித்துக் கொடுக்க வேண்டும். உடனடியாக இந்த சித்தர்காடு மேம்பாலத்திலே போக்குவரத்தை அனுமதித்து மயிலாடுதுறையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நெருக்கடி நிலையை உடனடியாக தீர்க்க அவசர கோலத்தில் செயல்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.